ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 7/1/1977. டீச்சர்கள் என்றால் சேவாதாரி. சேவையில் வெற்றிக்கான முக்கிய சாதனம் தியாகம் மற்றும் தபஸ்யா. இரண்டிலிருந்து ஏதாவது ஒன்றின் குறை இருந்தால் கூட சேவையின் வெற்றியிலும் இந்தளவு சதவிகிதம் குறைவடைந்துவிடும். தியாகம் என்றால் மனதில் எழும் எண்ணத்திலிருந்தும் தியாகம். சூழ்நிலை காரணமாக அல்லது மரியாதையின் காரணமாக நிர்பந்தத்தில் வெளிப்படையாக தியாகமும் செய்து விடுவார்கள் என்றாலும் எண்ணத்தினால் தியாகம் செய்யவில்லை. தியாகம் என்றால் நிர்பந்தமின்றி ஞான சொரூபத்தினால் எண்ணத்திலிருந்தும் தியாகம். அந்த மாதிரி தியாகி மற்றும் தபஸ்வி என்றால் எப்பொழுதும் தந்தையின் அன்பில் ஐக்கியமாகி அன்பு கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய, ஞானம், ஆனந்தம், சுகம், அமைதியின் கடலில் மூழ்கி இருப்பவரைத்தான் தபஸ்வி என்று கூறுவோம். அந்த மாதிரி தியாகம் தபஸ்யா உள்ளவர்தான் சேவாதாரி என்று கூறப்படுகிறார். அந்த மாதிரி சேவாதாரி தான் நீங்கள் இல்லையா? தியாகம்தான் பாக்கியமாகும். தியாகமின்றி பாக்கியம் உருவாக முடியாது. இதைத்தான் டீச்சர் என்று கூறுவது. அப்படி பெயர் மற்றும் காரியம் இரண்டும் டீச்சரினுடையதாக இருக்கிறதா? வெறும் பெயர் மட்டும் டீச்சரினுடையதல்ல. டீச்சர் என்றால் பதவி இல்லை, ஆனால் சேவாதாரி. டீச்சர்கள் என்றால் அனைவர்களுக்கும் பதவியை கொடுப்பவரேயன்றி பதவி வகிப்பவர் என்று புரிந்து அதில் தன்னை பெயருக்கு ஆசிரியர் என்று புரிந்து கொள்பவர் அல்ல. எப்படி கொடுப்பது என்றால் கொடுப்பதல்ல, ஆனால் பெறுவது என்று கூறப்படுகிறது. அதே போலவே டீச்சர் தன்னுடைய பதவியை தியாகம் செய்கிறார் என்றால் இதுவே பாக்கியத்தை பெறுவதாகும். நல்லது. அவ்யக்த வாணி தேதி 11/1/1977. டீச்சர்களுடன். அனைத்து டீச்சர்களும் எப்படி தந்தை உலகிற்கு ஆசிரியராக இருக்கிறார், அப்படி தன்னையும் உலகிற்கு பொறுப்பிலிருக்கும் ஆசிரியை என்று நினைக்கிறீர்களா? அல்லது எல்லைக்குட்பட்ட ஆசிரியை என்று நினைக்கிறீர்களா? டீச்சர்களுக்காக முயற்சி செய்வதற்கான விசேஷ ஸ்லோகனாக என்ன இருக்கிறது? ஒவ்வொரு நொடியும் எண்ணம், சொல் மற்றும் செயல் மூன்றின் மூலமாக சேர்ந்தே சேவை செய்வீர்கள். அதாவது ஒவ்வொரு நொடியும் மற்றும் ஒவ்வொரு நொடியில் 3 ரூபங்களில் சேவை இருக்க வேண்டும். எப்பொழுது டீச்சர்கள் இந்த ஸ்லோகனை நிரந்தரமாக நடைமுறையில் கொண்டு வருவீர்களோ அப்பொழுதுதான் உலக நன்மை செய்ய முடியும். இவ்வளவு பெரிய உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக ஒரே நேரத்தில் எப்பொழுது 3 ரூபங்களிலும் சேவை இருக்குமோ அப்பொழுது இந்த சேவையின் காரியம் முடிவடைய முடியும். வாய்மொழி மூலமாக மற்றும் மனம் மூலமாக சேவை செய்வது தனித்தனியான நேரத்தில் இருக்க வேண்டாம். ஒரே நேரத்தில் 3 ரூபங்களினால் சேவை செய்பவர்தான் உலகிற்கு நன்மை செய்பவர் ஆக முடியும். எனவே ஒவ்வொரு நேரமும் 3 ரூபங்களிலும் சேவை இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். தந்தையுடன் 3 சம்பந்தங்கள் இருக்கின்றன. தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவின் சொரூபத்தில் சேவை செய்கிறார். தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவின் சொரூபத்தில் சேவை செய்கிறார் என்றால் பொறுப்பில் இருக்கும் டீச்சர்களுக்கு ஒரே நேரத்தில் 3 ரூபங்களினால் சேவை செய்ய வேண்டும். அப்பொழுது மாஸ்டர் திருமூர்த்தி ஆகிவிடுவீர்கள். புரிந்ததா? எவ்வளவிற்கு எவ்வளவு டீச்சர்கள் சக்தி நிரம்பியவர்களாக ஆவார்களோ அந்த அளவே அனைத்து ஆத்மாக்களுக்காக பொறுப்பாளர் ஆக முடியும். பொறுப்பாளராக ஆகுபவர்கள் மேல் மிகுந்த பொறுப்பிருக்கிறது. பொறுப்பாளர் ஆகுபவர்களுக்கு ஒரு நொடியில் ஒன்றிற்கு பல மடங்கு உருவாகவும் செய்கிறது. பிராப்திக்கான வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் பிறகு ஒருவேளை பொறுப்பாளராக இருப்பவர் ஏதாவது அந்த மாதிரியான காரியம் செய்து அதை பார்த்து மற்ற அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதன் பல மடங்கு எதிர்மறையான பிராப்தியும் இருக்கும்.
எண்ணம் மூலம் உள் உணர்வு உருவாகும் மற்றும் உள் உணர்வினால் சூழ்நிலை உருவாகும். எனவே சூழ்நிலை அசுத்தமாக ஆகும் அளவிற்கு அந்த மாதிரி எந்த எண்ணம் உள் உணர்வும் இருக்க வேண்டாம். உங்கள் மூலமாக வரும் வார்த்தையை கேட்டு யாரும் பாதிக்கப்படுவது மாதிரி எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அனைவரின் கவனம் பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் மேல் இருக்கும். எனவே டீச்சர்களுக்கு இரட்டை கவனம் வைக்க வேண்டும். அனைவரும் அதுபோலவே இரட்டை கவனம் வைத்து நடந்து கொள்கிறீர்கள்தான் இல்லையா? முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். முதலில் செய்வது பின்பு யோசிப்பது என்று அப்படி இருக்க வேண்டாம். அப்பொழுது நேரம் மற்றும் சக்தி வீணாக சென்றுவிடும். டீச்சர்களுக்கோ விசேஷமாக குஷி இருக்க வேண்டும். ஏனென்றால் டீச்சர்களுக்கு ஒரு தந்தை மற்றும் சேவையில் இருப்பதற்கான லிஃப்ட் இருக்கிறது மற்றும் வேறு எந்த சூழ்நிலையும் இல்லை. எனவே இந்த லிஃப்டின் லாபத்தை எடுக்க வேண்டும் இல்லையா? எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? யார் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்கிறார்? யார் எங்கேயும் கவரப்படவில்லையோ, ஒருவேளை எந்த பக்கமாவது, அது உடலானாலும் ஆத்மாக்களானாலும், ஆத்மாக்களின் குணங்களின் பக்கம் கவரப்படுகிறீர்கள் என்றாலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க முடியாது. ஒரு தந்தையை தவிர மற்ற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விலகிய நிலையில் இருக்கும் ஆத்மாக்கள்தான் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்து வாழ முடியும். நல்லது. அவ்யக்தம் வாணி தேதி 2/2/1977. டீச்சர்களை பார்த்து பாப்தாதாவிற்கு விசேஷ குஷி ஏற்படுகிறது. ஏனென்று தெரிந்திருக்கிறீர்களா? தனக்கு சமமான ஆசிரியர்கள் இல்லையா? எப்படி தந்தை உலகின் ஆசிரியர் மற்றும் சேவகர்கள், அதேபோல் டீச்சரும் ஆசிரியர் மற்றும் சேவகர்கள். அப்படி சமமானவர்களை பார்த்து குஷி ஏற்படுகிறது. ஆசிரியரின் நிலையிலே சமமானவர்கள். சேவையை தவிர வேறு எந்த விஷயங்களும் கவர வேண்டாம். இரவு பகலாக சேவையில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருங்கள். ஒருவேளை சேவையிலிருந்து விடுபட்டு இருந்தீர்கள் என்றால் பின்பு மற்ற விஷயங்கள் வந்துவிடும். காலியான வீட்டில்தான் தேல் பூரான் ஆகியவை வரும். காலி வீடாக இருக்கிறீர்களா அல்லது பழைய வீடாக இருக்கிறீர்களா? இங்கேயும் அந்த மாதிரி ஆகிறது. புத்தி ஒன்று காலியாக இருக்கிறது அல்லது பழைய சம்ஸ்காரங்களுடையதாக இருக்கிறது என்றால் வீணான எண்ணங்கள் என்ற தேல் பூரான் பிறந்து விடுகின்றன. ஒன்று, டீச்சர் என்றால் ஒருபொழுதும் ஓய்வாக இருப்பவராக இல்லாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பவர். எண்ணம், சொல் மற்றும் செயலிலிருந்து சுதந்திரமாக இருப்பவர் அல்ல. 2, டீச்சரின் அர்த்தமே தந்தைக்கு சமமானவர் மற்றும் தந்தையின் அருகில் உள்ள வெற்றி மாலையின் மணி என்பதாகும். வெற்றி மாலையின் மணியாக வேண்டும் என்பதுதானே டீச்சரின் லட்சியம். 3, டீச்சரின் அர்த்தமே டீச்சர் என்றால் சில நேரம் வெற்றி சில நேரம் தோல்வியில் வருபவராக இல்லாமல் எப்பொழுதும் வெற்றி அடைபவர். 4, டீச்சர் என்றால் எப்பொழுதும் திலகமிட்டவர், எப்பொழுதும் சௌபாக்கியவதி சுமங்கலி. திலகம் சுமங்கல்யத்தின் அடையாளம் இல்லையா? அப்படி எப்பொழுதும் சுமங்கலி என்றால் தந்தையை நிரந்தர துணைவனாக ஆக்குபவர். சுமங்கலி என்றால் திலகம் அணிந்திருப்பவர். டீச்சரின் இருப்பிடம் இதய சிம்மாசனம். இருப்பிடத்தை விட்டீர்கள், இன்னொருவர் எடுத்து விடுவார். டீச்சரின் ஆசனம் தந்தையின் இதய சிம்மாசனம். ஆசனத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் தியாகம், தபஸ்யா எல்லாமே முடிந்தது. எனவே இந்த ஆசனத்தை ஒருபொழுதும் விடக்கூடாது. இடத்தை பிடிப்பவர்களோ மிக அதிகமாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் நான் டீச்சரை விட முன்னுக்கு செல்ல வேண்டும் என்ற இதே ஊக்கம், உற்சாகம் இருக்கிறது. டீச்சர் பின்பு அவர்களையும் விட எப்பொழுது முன்னுக்கு செல்கிறாரோ அப்பொழுதுதான் இதய சிம்மாசனதாரியாக ஆவார். டீச்சருக்கு மிக சிறிய உலகம்தான் இல்லையா? டீச்சரின் உலகம் ஒரு தந்தைதான். தாய், தந்தை, உறவினர், நண்பன், அப்படி உலகத்தில் என்ன இருக்கிறது? அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் சாதனங்கள் இருக்கின்றன.
இங்கு அனைத்து சம்பந்தங்களின் பிராப்தி தந்தையிடமிருந்து இருக்கிறது. மிகச் சிறிய உலகம்தான், ஆனால் சம்பன்னமானது மற்றும் சக்திசாலியானது. இந்த சின்னஞ்சிறு உலகத்தில் பிராப்தி இல்லாத பொருள் ஒன்றும் இல்லை. சர்வ சம்பந்தம் தந்தையிடம் இருக்கிறது. தந்தையின் சம்பந்தம் இருக்கிறது என்றால் தாயின் சம்பந்தம் இல்லை. தாயின் சம்பந்தம் இருக்கிறது என்றால் மற்ற உறவுகள் இல்லை என்று அப்படி கிடையாது. ஒருவேளை ஒரு சம்பந்தத்தின் பிராப்தியாவது தந்தையிடமிருந்து இல்லை என்றால் புத்தி அவசியம் வேறு பக்கம் செல்லும். தந்தையிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேறு சம்பந்தம் தன் பக்கம் இழுத்துவிடும். முழு உலகமுமே ஒரு தந்தை ஆகிவிட்டார் என்றால் அனைத்து ரூபங்களும் ஆகிவிட்டதில்லையா? இவரைத்தான் நம்பர் 1 டீச்சர், குறையில்லாத டீச்சர், தகுதியான டீச்சர், பெயர் பெற்ற டீச்சர் என்று கூறுவது. தந்தையும் எப்பொழுதும் உயர்ந்த பார்வையிலேயே பார்க்கிறார். ஒருவேளை தந்தை குறையை பார்த்தார் என்றால் நிரந்தரமாக அந்த குறைக்கு கீழ் கோடிடப்பட்டு விடுகிறது. தந்தை பாக்கியத்தை உருவாக்குபவர்தான் இல்லையா? எனவே தந்தை எப்பொழுதும் உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார். உயர்ந்த நிலையின் எதிரில் பலகீனம் தானாகவே மனதை உறுத்தும். உயர்ந்த விஷயங்கள் கேட்பதினால் பலகீனம் தெள்ளத் தெளிவாகிவிடும். எனவே தந்தை எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் வர்ணனை செய்கிறார். அதன் மூலம் பலவீனம் இயல்பாகவே தென்பட வேண்டும். ஒருவேளை பலவீனத்தை பார்த்தோம் என்றால் மிக நீளமான வேத சாஸ்திரங்களின் கதைகளாகிவிடும். அனைத்து ஆசிரியர்களும் ஒரு விஷயத்தை குறிப்பாக மனதில் கொள்ள வேண்டும். ஒருபோதும் யாரிடமும் ராயல் ரூபத்தில் கூட நாட்டம் கூடாது. எந்த ஒரு ஆத்மாவின் குணங்கள் மீதோ, சேவை மீதோ, ஒத்துழைப்பு மீதோ, புத்தியின் மீதோ, திட்டமிடல் மீதோ எந்த நாட்டமும் இருக்கக்கூடாது. அதை தன்னுடைய ஆதாரமாக மாற்றுவதன் மூலம் நாட்டத்திற்கு வழிவகுக்கிறது. எப்பொழுது எந்த ஆத்மாவின் ஆதாரத்தை எடுக்கிறீர்களோ அப்போது பாபாவின் ஆதாரம் தானாகவே மறைந்து விடுகிறது. பின்னர் போக போக தற்காலிக ஆதாரம் அசையத் தொடங்குவதால் அலையத் தொடங்குகிறீர்கள். எனவே ஒருபோதும் எந்த ஆத்மாவின் குறிப்பிட்ட பிரபாவத்தால் பாதிக்கப்படுவது பெரிய தவறு. தவறு அல்ல, ஆனால் பெரிய தவறு. சேவை அதிகரித்து வருகிறது என்று இதில் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். இது ஒரு தற்காலிக அழகு. அடித்தளம் அசைந்தால் சேவை அசைக்கப்படுகிறது. எனவே எந்த ஆத்மாவையும் உங்கள் ஆதாரமாக மாற்றாதீர்கள். இதன் காரணமாக சேவை பாதிக்கப்படுவதில்லை என்று அப்படியில்லை, முன்னேறாது. இது காரணமல்ல, தூய ஆன்மாவை இருட்டாக்கும் இருள். இது பெரியதிலும் பெரிய கரை. எந்த ராஜயோகி ஆத்மாவையும் உங்கள் ஆதரவாக கொள்வது மிகப்பெரிய குறைபாடாகும். இல்லையெனில் நீங்கள் குறைபாடற்றவர்களாக மாற முடியாது. இருப்பினும் நீங்கள் நிறைய முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் கடின உழைப்புக்கு பாப்தாதா உங்களை வாழ்த்துகிறார். சாஸ்திரங்களில் எந்த ஆதாரமும் இல்லாத பல கதைகள் உள்ளன என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால்தான் ஆசிரியர் என்றால் எப்போதும் சேவையில் பிஸியாக இருப்பவர் என்று நான் முதலிலேயே சொன்னேன். எண்ணத்தில் கூட நீங்கள் தந்தையுடன் பிஸியாக இருந்தால் நீங்கள் வேறு எந்த ஆத்மாவுடனும் பிஸியாக இருக்க மாட்டீர்கள். பிஸியாக இருப்பவர் ஒருபோதும் தலைவணங்க மாட்டார். சுதந்திரமான பிறகுதான் ஒருவருக்கு பொழுதுபோக்கு, அன்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான வழிகள் மீது நாட்டம் ஏற்படும். பிஸியாக இருப்பவர்களுக்கு இந்த விஷயங்களுக்கு நேரமில்லை. பாப்தாதா ஆசிரியர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அவர்களின் தைரியம், உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி மிகவும் நல்லது. நீங்கள் முன்னேறி செல்கிறீர்கள், ஆனால் உங்கள் செயல்களின் கதையை சாஸ்திரமாக மாற்றாதீர்கள். செயல்களின் ரேகையின் மூலம் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும். ஜென்மமும் தலைகீழானது என்றால் கதையும் தலைகீழானது என்று ஒரு கதையை உருவாக்காதீர்கள்.
மாணவனுக்கு கற்பிப்பது சுயத்திற்கு கற்பிப்பதாகும். பாப்தாதாவும் ஆசிரியர்களுடன் மனம் விட்டு உரையாட விரும்புகிறார். பின்தொடர்பவர்கள் மற்றும் சமமானவர்களை காட்டிலும் அதிக சிநேகம் ஏற்படுகிறது. நாம் நேசிப்பவரின் சிறிய பலவீனம் கூட பெரியதாக தெரிகிறது. அதனால்தான் நாம் செய்கைகள் கொடுக்கிறோம். நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டுமென்றால் அமிர்த வேளையின் கண்ணாடி தெளிவாக இருக்கிறது. ஆசிரியர்கள் முக்தியை வழங்குபவர்களாக மாறிவிட்டனர், அதை எடுத்துக்கொள்பவர்களாக அல்ல. ஆசிரியர்களிடம் மகிழ்ச்சியாக திருப்தியாக இருங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் சேவையை அதிகரித்து கொண்டே இருங்கள். ஆனால் கைகள் தளரும் போது இந்த காட்சியும் நன்றாக தெரிகிறது. ஒரு அலங்காரத்தை எடுக்கும் போது இன்னொன்று கைவிடப்படுகிறது. சில நேரங்களில் சுயதர்சன சக்கரத்தை சரி செய்யப்படும் போது சங்கு கைவிடப்படுகிறது. சங்கு பிடிக்கப்படும் போது தாமரை கைவிடப்படுகிறது. இப்போது ஆசிரியர்கள் சாஸ்திரங்களின் கதையை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு நொடியில் அதிர்ஷ்டத்தை உருவாக்குங்கள். கதையை கேட்பவர், சொல்பவர், உருவாக்குபவர் கூட இருக்கிறார். வியாசர் அற்புதங்களை செய்தது போல அவர்களும் இங்கே அற்புதங்களை செய்கிறார்கள். ஜென்மம் கொடுக்கிறார்கள், வளர்க்கிறார்கள், ஆனால் அழிக்க முடிவதில்லை. பின்னர் பச்சாதாபப்படுகிறார்கள் மற்றும் சொல்கிறார்கள் உதவி செய்யுங்கள் என்று.